வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார் குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாபிக் உள்ள போவோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் வர பெல் பட்டன் அழுத்திக்கங்க. அப்போ தான் என் வீடியோ உடனுக்குடன் உங்களை போய் சேரும். லக்னத்துடைய வலு அப்படின்றத பார்த்தோம். இப்போ லக்னாதிபதியோடைய வலு, லக்னத்துடைய வலுன்னு கூட நான் போன வாட்டி இதை எடுக்கலை. லக்னம் அப்படின்ற ஒரு கான்செப்டை டச் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இப்போவும் லக்னாதிபதின்ற ஒரு கான்செப்டை தான் டச் பண்ணுறேன். லக்னத்துக்கே நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஒரு பலனை கணிக்கும் பொழுது நிறைய விஷயங்களை பார்க்கணும். சரி, லக்னாதிபதின்னு எடுத்துப்போம். லக்னாதிபதியை மட்டும் எப்படி கணிப்பீங்க? ஆஹா, லக்னாதிபதி லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் நின்று விட்டார், இவர் பூரா மணி மைண்டடாக இருப்பார் அப்படின்னு எடுத்திங்கன்னா அபத்தம். ஒரு கிரகத்தை வைத்துக்கொண்டு, அவர் லக்னாதிபதியாகவே இருந்தாலும் ஒரு கிரகத்தை வைத்துக்கொண்டு பலன் எடுக்க முடியாது. அப்போது ஒரு பலனை எடுக்க வேணும்னா 9 கிரகம் தேவை, 12 பாவகங்கள் தேவை. அந்த 12 பாவகாதிபதிகள் எப்படி இருக்காங்கன்றது மறுபடியும் 9 கிரகத்துக்கு வந்துடும். அப்புறம் லக்னம் தேவை, லக்னாதிபதி தேவை. இவங்க 2 பேரும் பாவகத்துக்குள்ளே வந்துடுவாங்க, இவங்க 9 கிரகத்துக்குள்ளே வந்துடுவாங்க. ராசி தேவை, பாவகத்துக்குள்ளே வந்துடுவாங்க. ராசியாதிபதி 9 கிரகத்துக்குள்ளே வந்துடுவாங்க. அப்போது ஒரு பலனை எடுப்பதற்கு, ஒரே ஒரு பலன் எடுப்பதற்கு எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும். ஒரே ஒரு தசையோ ஒரு புக்தியோ ஒரு அமைப்பையோ மட்டும் பார்த்து எடுத்தால் பலன் சரியாக வராது. சரி, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ட்ரெயின். இந்த ஒரு தண்டவாளம் லக்னம், இது லக்னாதிபதி. இது இருக்கு பார்த்தீங்களா, தண்டவாளம். இந்த ஒரு வீல் லக்னாதிபதி, இந்த ஒரு வீல் லக்னம். இந்த தண்டவாளம்ன்றது தான் உங்களுடைய தசை. தசாநாதன், புக்திநாதர்கள் எல்லாமே. புக்திநாதர்கள் ட்ரெயினோடைய மேலே இருக்கக்கூடிய அமைப்புன்னு கூட எடுத்துக்கோங்க, எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இன்ஜின்னு எடுத்துக்கோங்க, எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இந்த தண்டவாளத்துலேருந்து ட்ரெயின் ஒரு தசை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த தசை அடுத்த தசை, இது ஒரு தசை. உதாரணத்துக்கு இது கேது தசை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. சுக்கிரதசை, இது ஒரு சுக்கிரதசை. இதுவும் சுக்கிரதசை, இதுவும் சுக்கிரதசை. இப்போ கேது தசை நடந்துக்கிட்டு இருக்கு. சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், இல்லை 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். புதன் வலு பெற்றவர்கள் கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. ஜோதிடம் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, இப்போ நான் சொல்கிறதும் புதன் வலு பெற்றவங்களுக்கு புரியும், கண்டிப்பாக புரியும். இந்த கேது தசையோடைய முடிவு, உடனே எனக்கு கேது தசை பிரமாதமாக இருந்தது, அதனால் சுக்கிர தசை எனக்கு நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா தப்பு. இது அற்புதமான சுக்கிர தசை. இது அடுத்தது கடுமையான சுக்கிர தசை. இந்த சைடில் ட்ரெயின் போப்பதா, இந்த சைடில் ட்ரெயின் போப்பதா அப்படின்றது உங்களுடைய லக்னம், லக்னாதிபதி மற்றும் மற்ற கிரகங்களை பொறுத்து தான் இந்த சுக்கிரதசை மற்றும் தசாநாதனாகிய சுக்கிரன், தண்டவாளமாகிய சுக்கிரன் செயல்படுறதை பொறுத்து தான். அப்போ இந்த இடத்துல என்ன பலன் எடுக்கிறதுன்றது தான் பார்க்கணும். இது ஒரு பேசிக். இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா,
நீங்கள் ஒரு தசை இப்போ நான் வந்து லக்னாதிபதியை பற்றி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். சரி, லக்னாதிபதி என்பவர் உங்களை குறிப்பவர். லக்னம் எப்படி உங்களை குறிக்கிறதோ, லக்னம்ன்றது உங்களுடைய உடம்பு, லக்னாதிபதின்றது உங்கள் மனசு. அவ்வளோதான். சார், மனோகாரகனாகிய சந்திரன் தான் சார் மனசு. ஆமாம்ப்பா, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த லக்னாதிபதி, அந்த சந்திரன் எத்தகைய ஒளியோடு இருக்கார்ன்றதை பொறுத்து லக்னாதிபதியோடைய செயல் இருக்கும். இது புரிஞ்சிருச்சுன்னா பல விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். இது கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு புரியும்ன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த ஒரு சில பேரும் யாருன்றது எனக்கு தெரியும். சரி, இதுக்கும் என்ன வித்தியாசம்? லக்னாதிபதி சூப்பராக இருக்கார். இதுக்கு லக்னாதிபதி உச்சம், அட்டகாசம். இந்த ஜாதகர் லக்னாதிபதி வலுவாக இருக்கும் காரணத்தினால், 11ஆம் வீட்டில் இருக்கும் காரணத்தினால், லக்னாதிபதியே சுக்கிரன் என்பதனால், சுக்கிரனுடைய காரகத்துவம் காமம், சுகபோகம், நல்ல வாழ்க்கை, வீடு, வாகனம் எல்லாத்தையும் சுக்கிரன், செலவு செய்யும் திறமையை சுக்கிரன் கொடுப்பார் என்ற காரணத்தினாலும், கடன் வாங்கியாவது நம்மளை நல்லா இருக்கணும் அப்படின்னு இந்த லக்னாதிபதி நினைப்பார். இதான் உண்மை. ஏன் கடன் வாங்கியாவது இருக்கணும்? அவரே 6ஆம் அதிபதியார். அதுவே இந்த சுக்கிரன் போதும் என்ற மனதை கொடுப்பார். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஒரு வீடு போதும், ஒரு வாகனம் போதும். வீடே கிடைக்கல சார், வீடே கிடைக்கல, வாடகை வீட்டில் இருக்க வைப்பார் இந்த லக்னாதிபதி. வாடகை வீட்டில் இருக்க வைப்பார். போதும் என்ற மனம் இருக்கும். ஆனால் சனி தசை நடந்ததுன்னா பொறாமை குணம் இருக்கும். வித்தியாசங்கள் லக்னத்தை பொறுத்து. இங்க போதும் என்ற மனமும் பொறாமை, போதும் என்ற மனம் இருக்கவே இருக்காது. பொறாமை குணம் ஜாஸ்தியாக இருக்கும். எனக்கு வீடு கிடைக்கல, நான் மட்டும் ஏன் வாடகை வீட்டில் இருக்கேன்றதை இந்த லக்னாதிபதி கொடுப்பார். இது புரியும்னு நினைக்கிறேன். இது வெறும் சுக்கிரன் தான். லக்னாதிபதி வலு ரொம்ப முக்கியம். நான் ஒரே ஒரு பாவகத்தையும் மற்றும் ஒரு கிரகத்தையும் வைத்து ஒரு சின்ன எண்ணங்களை சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த எண்ணங்கள் நிறைவேறுமா, நிறைவேறாதா, மற்றும் அது எப்போ நிறைவேறும், இதெல்லாம் தசாபுக்தி தண்டவாளம் எப்படி எந்த தசையில் போகுதுன்றதை பொறுத்து. சரி, இந்த ஜாதகர், இந்த அமைப்பு, லக்னத்தை சனி செவ்வாய் இருவரும் தொடர்பு கொண்டு, லக்னாதிபதி லக்னத்தை தொடர்பு கொண்டு 9ஆம் வீட்டில் இருக்கார். இந்த ஜாதகர் பூர்வீகத்தை விட்டு வரமாட்டார். அப்பா வழியான, அப்பா நமக்கு நல்லது பண்ணுவார், அப்பா எனக்கு வேணும், அப்பாவுடைய அமைப்புகள், அப்பா மூலமாக நல்லது நடக்கும், இதெல்லாம் இருக்கும். நடக்காத பொழுது, சூரியன் ஒருவேளை நீச்சமாக 8இல் இருக்கும் பொழுது, அப்பாவால் எந்த முன்னேற்றங்களும் கிடைக்காத பொழுது, இந்த ஜாதகருக்கு பொறாமை எண்ணங்கள், நமக்கு நடக்கலையே, அவங்களுக்கு மட்டும் நடக்குதே ஏன்றதை சனி தூக்கி கொடுப்பார், லக்னத்தை பொறுத்து, லக்னத்தின் வலுவை பொறுத்து. ஆனால் இந்த குரு பார்த்த லக்னம் வெளியே உங்களை தெரிய வைக்காது. இது புரியும் நினைக்கிறேன். இதுதான் லக்னாதிபதியோடைய செயல், லக்னாதிபதியோடைய வலு. சரி, ஒரு உதாரணத்துக்கு
இந்த ஜாதகர் கடுமையான ஆன்மீகத்தில் இருப்பார். ஏன் ஆன்மீகத்தில் இருப்பார்? எதனால் ஆன்மீகத்தில் இருப்பார்? ஆன்மீகத்தில் என்ன தேடுவார்? அடுத்த அமைப்பு இருக்குல்ல, ஆன்மீகத்தில் என்ன தேடுவார்? நமக்கு இந்த ஜாதகர் இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் கொண்டவர். குறிப்பாக அடுத்த ஒரு வித்தியாசம் சொல்கிறேன். இந்த ஜாதகர் ஆன்மீகத்தில் போவார். சனியோடு தொடர்பு கொண்ட குரு சனி தசை, குரு தசையில் முற்றிலும் ஒரு நல்ல ஒரு ஆன்மீகவாதியாக இருப்பார். ஆனால் சனி தசை அவருக்கு நடக்கும் பொழுது நமக்கு ஏன் தசாபுக்தியோடைய அடிப்படையில், மறுபடியும் சொல்கிறேன், இப்படி வச்சுக்கோங்க. இப்போ தான் குரு தசை, இப்போ தான் இது வந்து ராகுவோடைய நட்சத்திரத்தில் திருவாதிரையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் தொக்கா குரு தசை சனி தசையெல்லாம் பின்னாடியே வரும். ஸோ இந்த மாதிரியான அடிப்படையில் சுக்கிரன் சூரியன் புதன் சந்திரன், இங்கே சந்திரன் 4 திக்பலமாக இருக்க 1 2 3 4 5 6 7 செவ்வாய். இப்போ குரு தசையில் இருந்த மன தைரியம் சனி தசையில் இருக்காது. குரு தசைக்கும் சஷ்டாஷ்டகம் தான் இத்தனை கிரகமும், சனி தசைக்கும் சஷ்டாஷ்டகம் தான் இத்தனை கிரகமும். ஏன்? குரு தசை லக்னாதிபதியோடைய தசை. பெரும்பாலும் இந்த மாதிரி கிரகங்கள் அமைப்பை கொண்டவர்கள் புரோகிதம் செய்வார்கள். புரியுதுங்களா? புரோகிதம் செய்வார்கள். புரோகிதம் அப்படின்றது வந்து ஆன்மீகத்துக்குள்ளே தான் வரும். ஆன்மீகவாதியாக இருப்பார்கள், புரோகிதம் செய்வார்கள். அதன் மூலமாக வருமானம் வரக்கூடிய ஒரு சில அமைப்புகள். குரு தசையில் இருந்த ஏற்றம் சனி தசையில் கீழே வரும். சனிக்கு சஷ்டாசம் காசு வரும், வரலன்றது கிடையாது. புரோகிதத்திலே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. உதாரணத்திற்கு குரு தசையில் திருமணம் மூலமாக திருமணத்துக்கு புரோகிதம் செய்தவர்கள் சனி தசையில் ஒரு மரணத்திற்கு இல்லை மரணம் நிகழ்ந்த பிறகு வரக்கூடிய சடங்குகளை செய்யும் அமைப்புகளுக்குள்ளும் வரக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். இது புரிஞ்சுதுன்னா ஜோதிடம் புரியும். ஏன்னா அது சனியோடைய குணம். ஏன் சனியோடைய குணம்? லக்னாதிபதியோடு உட்காந்துட்ருக்கார். இங்கே தான் லக்னாதிபதியுடைய வலு எவ்வளவு முக்கியம். லக்னத்தை குரு தொடர்பு கொள்கிறார் மற்றும் சனியோடும் சேர்ந்து லக்னத்தில் கேது அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த மாதிரியான அமைப்புக்கு குரு தசை ஓரளவுக்கு நல்லதை செய்யும். ஏன்னா 9 லக்னாதிபதி உட்கார்ந்து 9 குரு உட்கார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் சனி தசை நன்றாக வைக்கும், நன்றாக வைக்காதுன்றதில்ல. ஆனால் he has to work hard for his bread and butter. சனி அமைப்புகளில் அவருக்கு வருமானத்தை கொடுக்கும். சனி ஆன்மீகம்தான், மரணம்தான். அதிலும் வரக்கூடிய ஒரு சில புரோகித அமைப்புகள் இருக்குது, சடங்குகள் இருக்குது. ஸோ இதுதான் வித்தியாசங்கள். ஸோ இப்போ லக்னாதிபதியோடைய வலு இப்படி இருக்கு. இப்படி இருக்கு. இந்த மாதிரி சமயத்தில் சனி தசை இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக வேலை செய்யும். நுணுக்கங்கள். லக்னாதிபதி சுத்தமாக பங்கம் இல்லாமல் இருக்கார். செவ்வாயோடைய 8ஆம் பார்வையில் மட்டும்தான் இப்போ இருக்கார். முன்னாடி சனி செவ்வாயோடைய தொடர்புகளில் இருந்தார், 2ஆம் அதிபதியோடைய தொடர்புகளில் இருந்தார், 6ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறார். 6ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 8ஆம் அதிபதிகள் சேர்ந்து லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். எத்தனையோ அமைப்புகள் வருது. ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு. ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் கூட சேர்த்து பார்க்கணும் ஒரு சில அமைப்புகளை. அப்போ உங்களுக்கு அதனுடைய உண்மையான தன்மை என்னன்றது உங்களுக்கு புரிய வரும்.
இதுதான் லக்னாதிபதியுடைய வலு. எவ்வளவு தூரம் லக்னாதிபதி வலுவாக இருக்கார், என்ன எண்ணங்களில் இருக்கிறார். லக்னாதிபதி வலுவிழந்து போயிட்டார்னா இப்படி இருக்கார். ஒருவேளை சுத்தமாக டெட்டு லக்னாதிபதி, குருதசை போட்டு ஒரு வழி பண்ணிடும். குருதசை வந்த உடனே, குருதசைக்கு ஒரு சில விஷயங்கள் ராகு தசையிலேயே நடக்கும், பிறந்த உடனேயே நடக்கும். ராகு பிறந்த உடனேயே ராகுவோடைய அமைப்புகள் நடக்கும். ஸோ இந்த லக்னாதிபதி வலுவிழந்து போனார். லக்னாதிபதின்றது ஒரு தண்டவாளம், ஒரு வீல் சரியில்லாமல் போயிடுச்சு. அப்போ என்ன ஆகும், சீராக ஒரு தசைக்குள்ளே போக முடியாது, ஒரு வழியில் போக முடியாது, கொஞ்சம் நொண்டிக்கிட்டு தான் போகும். அப்போ அது நொண்டிக்கிட்டு போகும் பொழுது எவ்வளவு வலு உங்களுக்கு லக்னத்தை குருவோடைய 5ஆம் பார்வை கெடாது. நீங்கள் பலமாக இருப்பீர்கள், சமாளித்து கொண்டு இருப்பீர்கள். எப்படி சமாளிப்பீங்க? 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால சகல சௌபாகியமும் வேணும்னு நினச்சிக்கிட்டு சமாளித்து கொண்டு இருப்பீர்கள். சரியா? இதுதான் லக்னாதிபதியுடைய வலு. அடுத்த அமைப்பில் அடுத்த விஷயத்தை பார்ப்போம். நன்றி நண்பர்களே.